யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கிற கிரியேட்டர்ஸ் தொடர்ந்து யூடியூப்பில் இன்னும் அதிகமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கும் என்னென்ன மாதிரியான புது ஃபீச்சர்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேருந்து அறிவிச்சிருக்கிறாங்க. யூடியூப்பில் அவங்களுடைய 20 வருட நிறைவு கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் யூடியூப் நெக்ஸ்ட் 20 அப்படிங்கிற பேரில் இனி வரப்போகிற 20 முக்கியமான மாற்றங்கள் யூடியூப்பில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த யூடியூப்பினுடைய CEO அறிவித்திருக்கிறாங்க. நீங்கள் சின்சியராக ஒரு யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கணும், என்னுடைய சேனல் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப்பில் என்ன மாதிரியான புது ஃபீச்சர்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறதும் முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் தொடர்ந்து யூடியூப்பில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த மாற்றங்கள் எந்த மாதிரியான தாக்கத்தை உங்களுடைய சேனலில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் ஆரம்பித்து 20 வருஷம் ஆகுதுங்க. ஆச்சரியமாக இருக்குதுல்ல. இந்த யூடியூப் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸுக்கு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்த யூடியூப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதில் கடந்த 10 வருடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த மொழியை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி யூடியூப்பில் இருக்கக்கூடிய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருடங்கள் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் வளர்ச்சி அடைந்த சேனலாக இருக்கும். ஸோ இந்த யூடியூப் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இந்த மாதிரி இந்த யூடியூப் மூலமாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களை உருவாக்கி கொடுத்துருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்கும்போது பல நபர்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய, அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே அல்லது அவங்களால செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன ஒரு சில விஷயங்களை யூடியூப்பில் செஞ்சும் கூட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நபர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக யூடியூப் இருக்குது. நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கலை, நாங்கள் ஒரு எக்கனாமியே உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யூடியூபுடைய CEO நீல் மோகன் சொல்கிறார். அதாவது வெறுமனே வீடியோ போடக்கூடிய ஒரு தளத்தை நாங்கள் உருவாக்கலை, மாறாக நாங்கள் ஒரு பொருளாதாரத்தையே உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் அப்படி சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த யூடியூப் அப்படிங்கிற இந்த தளம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே அதில் வீடியோ போடுறவங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நிலையில் இன்றைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான நபர்கள் அவங்க வீட்டில் இருந்து கொண்டே அவங்களால செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை யூடியூப்பில் செஞ்சு காட்டி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக மாறி இருக்குது. முழுக்க முழுக்க இந்த யூடியூபையே சார்ந்து இருக்கக்கூடிய, தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கே முழுமையாக சார்ந்து இருக்கக்கூடிய பல நபர்கள் இந்த உலகத்தில் உண்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எவ்வளவோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தாலும் கூட இந்த யூடியூப் அப்படிங்கிறது ஒரு நம்பத்தகுந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. யூடியூப்பில் குறைகளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல வரல. ஆனால் நம்ம மற்ற தளங்களை எல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த யூடியூப் அப்படிங்கிறது அதில் தொடர்ந்து முயற்சி எடுக்கக்கூடிய, அதில் தொடர்ந்து அந்த வீடியோ போட்டு சரியான விதத்தில் வந்து அந்த சேனலை வளர்த்து கொண்டு போகக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி எடுத்தால் நாம் இதில் பணம் சம்பாதிச்சிடலாம், வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து இந்த யூடியூப் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூபுடைய இந்த 20 வருட பயணத்தில் கடந்த 10 வருடங்கள் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நீங்கள் உலகம் முழுக்க எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் அதில் யூடியூப் மூலமாக சக்ஸஸ் அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சராக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் முன்ன பின்ன இருக்கக்கூடிய சேனலாக இருக்கும். ஒரு 10 வருடங்கள் தொடர்ந்து சரியான விதத்தில் யூடியூப்பை பயன்படுத்தின ஒரு நபர் உண்மையிலேயே சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களும் கூட ஓரளவு டீசெண்டான அளவுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த நிலையில் யூடியூப்பில் வந்து வீடியோ போடக்கூடிய நபர்கள் அவங்களுடைய சேனல் இன்னும் நல்லா வளர்க்குறதுக்கும், இன்னும் அதிகமாக மக்களை ரீச் ஆகிறதுக்கும், இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கும் என்ன மாதிரியான புது புது ஃபீச்சர்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 20 ஃபீச்சர் வந்து நிறைய இதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமான ஒரு சிலதை வந்து நாம் பார்க்க போகிறோம். எதற்காக அப்படின்னா, நாம் அதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் பின்னால் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் போது நம்முடைய சேனலில் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் கூட நம்முடைய சேனலில் நம்ம வந்து வீடியோ போடுவோம். அதனால் உங்களுடைய சேனல் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சீரியஸாக யூடியூப் மூலமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். யூடியூப்
யூடியூப்பில் வந்து கூகுள் டீப் மைண்ட் அப்படிங்கிற அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து யூடியூபுக்குள்ளே கொண்டு வராங்க. முதலாவது அவங்க யூடியூபோட ஷார்ட்ஸை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. Alright everyone, time to get funky. Veo 3 ஒரு கஸ்டம் மாடல் ஒன்று யூடியூப் ஷார்ட்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ராம்ப்ட் கொடுத்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு சேர்த்து வந்து கிரியேட் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் எதுக்குன்னு சொல்லி தனியாக கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ மியூசிக்கெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் போட வேண்டியதில்லை. உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான் இல்லை. மியூசிக்கும் இதில் வந்துடுறதுனால நீங்கள் வேற ஒருத்தருடைய மியூசிக்கை பயன்படுத்தி அதனால் காப்பிரைட் வந்து அந்த காசு இன்னொருத்தருக்கு போய் அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி மூலமாக நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் யூடியூப்பில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியெல்லாம் கிரியேட் பண்ண முடியும். அடுத்ததாக அவங்க கொடுக்க போகிற ஒரு ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஒரு ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் உள்ளே கொண்டு வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நீங்கள் எப்படிலாம் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் அந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள் யூடியூப்பில் வந்து ஒரு கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வீடியோலாம் என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபன் வேஸில் வந்து வித்தியாசமாக நீங்கள் ஃபன்னியான வீடியோஸ் உருவாக்குறதுக்கு இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்கும். அடுத்ததாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடியோவை எடிட் பண்ணுற ஃபீச்சரையும் கூட யூடியூபுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்துருக்கீங்க, பெரிய வீடியோ, அதை வந்து நீங்கள் மொத்தமாக உள்ள அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆட்டோமேட்டிக் எடிட் பண்ணக்கூடிய அந்த ஃபீச்சரை வந்து நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா யூடியூபே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பெஸ்ட்டு மொமெண்ட் எடுத்து அதுவாகவே வந்து ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணும். அதில் அது மியூசிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து போட்டு அழகான ஒரு செட்டப்பை ஒரு டிராஃப்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறமா அந்த டிராஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி இன்னும் கூட பெட்டரானதாக மாற்றலாம். இந்த ஃபீச்சரும் கூட எதிர்காலத்தில் யூடியூப்பில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ உங்களுக்கு எடிட்டிங்க்கான ஒரு மிகப்பெரிய வேலை வந்து இதில் குறைப்போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யூடியூப்பில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது எப்படி வந்து நம்ம யூடியூப்பில் நம்ம சேனலில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனலில் வந்து நான் வீடியோ போடுவேன், டியூட்டோரியல் போடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ஸ்டூடியோ. நமக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலில் என்னென்ன வீடியோ போட்டிருக்கீங்க, எந்த வீடியோ என்ன மாதிரி ஓடிட்டு இருக்குது, இது எல்லாமே வந்து நமக்கு அந்த யூடியூப் ஸ்டூடியோவில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டூடியோக்குள்ளே நிறைய புது ஃபீச்சர்லாம் கொண்டு வர போகிறாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த யூடியூப் ஸ்டூடியோவுக்குள்ளேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டூடியோக்குள்ளே நிறைய வீடியோஸ் ஓடும். ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து அந்த அனலிட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனாலும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு அந்த அனலிட்டிக்ஸ் புரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நீங்கள் அந்த ஏஐ கிட்ட போய் உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கும்போது உங்கள் சேனலை வந்து அந்த ஏஐ அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கொடுக்கும். என்னுடைய சேனலில் எந்த வீடியோலாம் நல்லா ஓடிட்டு இருக்குது, என்னுடைய சேனலில் எந்த வீடியோலாம் சரியாக ஓடலை, என்னுடைய சேனலில் இந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும் நல்லா ஓடினதுக்கு காரணம் என்ன, இன்னும் என்னுடைய சேனலை நான் வந்து வளர்த்து எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வீடியோ போட்டால் என்னுடைய சேனல் வளரும், இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் கேட்கும்போது உங்கள் சேனலை அனலைஸ் பண்ணி உங்களுக்கே உரிய ஆன்சரை வந்து இந்த ஏஐ வந்து கொடுக்க போது இதையும் வந்து யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக டைட்டில் ஏபி டெஸ்டிங் கொண்டு வர போகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம 3 தம்ப்நெயில் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். முன்னாடிலாம் ஒரு தம்ப்நெயில் தான் ஒரு வீடியோக்கு நம்ம போட முடியும். இப்போ வந்து 3 தம்ப்நெயில் வந்து நம்ம போட முடியும். யூடியூப் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து எந்த தம்ப்நெயில் நல்லா இருக்குதோ அந்த தம்ப்நெயில் வந்து என்ன செய்யும், அதுக்கப்புறமா மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதே ஃபீச்சரை டைட்டிலுக்கும் கொண்டு வர போகிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு வீடியோவுக்கு நீங்கள் 3 டைட்டில் போட முடியும், 3 தம்ப்நெயில் போட முடியும். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த 3 தம்ப்நெயில் வந்து போடும்போது அது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணும். எந்த தம்ப்நெயில் நல்லா போயிட்டுருக்குது, எந்த டைட்டில் நல்லா போயிட்டுருக்குது அப்படிங்கிற அந்த காம்பினேஷன்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அப்படியே யூடியூப் அதை டெஸ்ட் பண்ணும். டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த தம்ப்நெயிலும் இந்த டைட்டிலும் நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு காம்பினேஷனை கண்டுபிடிக்கும் போது அந்த பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அந்த தம்ப்நெயிலையும் அந்த டைட்டிலையும் வந்து அது தொடர்ந்து மக்களுக்கு வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது இன்னும் அதிகமான நபர்கள் உங்களுடைய வீடியோவை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். யூடியூப்பில் மற்ற யூடியூபர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனை வந்து ரொம்ப ஈஸியாக்க போகிறாங்க. அதாவது நமக்கு யூடியூப்பில் வந்து நம்மளே மாதிரி வீடியோ போடக்கூடிய மற்ற யூடியூபர்ஸ் கூட நம்ம கொலாபரேட் பண்ணும்போது நம்முடைய சேனல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கொலாபரேஷனில் வந்து ஒரு சில நேரத்தில் நம்மளே மாதிரியே வீடியோ போட்டுட்டு இருக்கிற இந்த யூடியூபர்ஸை கண்டுபிடிக்கிறதும் அவங்களை தொடர்பு கொள்கிறதும் அவங்களை இன்டகிரேட் பண்ணுறதும் ஒரு சில நேரத்தில் சிக்கலான விஷயமா இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வீடியோ போடும்போது 5 யூடியூபர்ஸ் நம்மளே மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸை வந்து நம்ம கொலாபரேட்டராக அந்த வீடியோவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம்.
அப்படி சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த யூடியூப்பில் வந்து அதில் யார் யாரெல்லாம் கொலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அதிலேயே அந்த வீடியோவிலே காட்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த லிங்க் மூலமாகவே அது பக்கத்துலேயே அவங்க வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கலாம். அந்த சேனலை வந்து அவங்க கிளிக் பண்ணி அந்த சேனலுக்கும் போய்க்கலாம். அஃப்கோர்ஸ் இது இந்த ஃபீச்சர் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையிலே கொலாபரேட் பண்ணி வீடியோ போடும்போது ஒருவேளை 2 பேர் சேர்ந்து ஒரு 2 சேனலில் இருக்கிறவங்க நீங்கள் ஒருத்தர் பேசி ஒரு பாட்காஸ்ட் போடுறீங்க. அப்படி போடும்போது நீங்கள் வந்து கொலாபரேட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அஃபிஷியலாகவே அவங்கள வீடியோவில் சேர்த்துரும்போது வீடியோவிலே இருக்கும். அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த கொலாபரேஷனில் இருக்கக்கூடிய அந்த சேனல்ஸ் வந்து ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதுக்கு வியூவர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த விதத்தில் வந்து உங்களுடைய சேனல் முக்கியமாக உங்களை மாதிரியான உங்கள் வீடியோ பார்க்குற மாதிரியான அதே மாதிரியான கண்டென்ட் பார்க்கக்கூடிய மற்ற நபர்களை வந்து நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கும் மியூச்சுவலாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நம்ம இந்த சேனலை வளர்கிறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். யூடியூப்பில் வந்து ஆட்டோ டப்பிங் அப்படிங்கிற பேரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலும் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்து அதை பயனடைஞ்சிங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்டோ டப்பிங் நம்ம தமிழில் பேசியிருப்போம். நம்மளுடைய வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் நம்ம பேசுகிற மாதிரி அந்த வாய்ஸ் வந்து டப்பிங் ஆயிரும். இப்போ என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அந்த ஆட்டோ டப்பிங் பேசும்போது நம்ம லிப்சிங் நம்ம வந்து தமிழில் பேசுகிற மாதிரி வாய் அசையும். ஆனால் பேக்ரவுண்டில் வந்து இங்கிலீஷ் வாய்ஸ் வரும். இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு எப்படினாலும் ஆக்வர்டாக தான் இருக்கும். இப்போ யூடியூப்லேருந்து உங்களுடைய வாய் அசைவு எந்த லாங்குவேஜில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டப்பிங் கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி உங்களுடைய வாய் அசைகிறதையும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கொண்டு வர போகிறாங்க. எந்த அளவுக்கு இது பெர்ஃபெக்டாக இருக்க போகுது தொடக்கத்தில் அப்படின்னு சொல்லி தெரியலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகி ஒரு ஸ்டேஜில் நம்ம தமிழில் வீடியோ போட்டிருப்போம். ஆனால் நம்மளுடைய வீடியோவை உலகத்தில் இருக்கிற எல்லா நபர்களும் அவங்களுடைய லாங்குவேஜில் வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஞ்சில் பேசும்போது நம்முடைய வாய் ஃப்ரெஞ்சு பேசுகிற மாதிரியே அசையும். நம்மளுடைய வாயில் வந்து ஒருவேளை மேபி இந்தியாவில் வந்து தமிழில் ஒரு கன்னடாலேயோ தெலுங்குலேயோ ஒருத்தர் வந்து அதை கேட்குறாரு அப்படின்னா நம்ம கன்னடா பேசுகிற மாதிரியோ தெலுங்கு பேசுகிற மாதிரியே நம்முடைய வாய் அசையும். ஸோ இந்த ஃபீச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்பில் எதிர்காலத்தில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நபர்களை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கிற நபரால் கூட முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்கள் மட்டும் உங்களுடைய முகத்தை பயன்படுத்தி வீடியோ போட முடியாது. மற்றவங்க யாரும் கூட என்ன செய்ய முடியும் அப்படின்னா உங்களுடைய முகத்தை பயன்படுத்தி நீங்கள் பேசுகிற மாதிரியோ நீங்கள் ஏதாவது சொல்கிற மாதிரியோ வீடியோ போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி போடுறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எதிர்காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறது யூடியூபுக்கும் தெரிஞ்சிருக்குது. அதனால் உங்களுடைய ஃபேஸை உங்களை தவிர அல்லது நீங்கள் யாருக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள தவிர வேறு யாராவது உங்களுடைய ஃபேஸை பயன்படுத்தி வீடியோ போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டூலையும் யூடியூப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. எப்படி வந்து உங்களுடைய பாட்டையோ அல்லது உங்களுடைய வீடியோவையோ யாராவது காப்பி பண்ணால் அதை யூடியூப் கண்டுபிடிச்சி அது வந்து உங்கள்கிட்ட சொல்லுமோ அதே மாதிரி உங்களுடைய ஃபேஸையும் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதை வந்து அது கண்டுபிடிச்சி இந்த பாருங்கள் உங்களுடைய ஃபேஸை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து காப்பிரைட்ஸ் மாதிரியாக அந்த மாதிரியாக வந்து அது எந்த மாதிரியான இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. பட் ஆனால் அதை கண்டுபிடிக்கிற டூல்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த யூடியூப் லைவ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சூப்பரான ஃபீச்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வீட்டில் இருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கேட்கலாம். அவங்க நம்மகிட்ட நேரடியாக கேள்விகளை கேட்கலாம். நம்ம உடனே அவங்களுக்கு பதில் சொல்லலாம். ஸோ இந்த லைவ் அப்படிங்கிறது நம்மளுடைய வியூவர்ஸ் கூட என்கேஜ் ஆகிறதுக்கான நல்ல ஒரு ஃபீச்சர். இந்த லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான நிறைய புது ஃபீச்சர் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக வந்து யூடியூப்பில் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஃபார்மேட்டில் தான் லைவ் போட முடியும். அதாவது நீங்கள் டைரெக்டாக மொபைலில் நீங்கள் லைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அல்லது ஒரு லேப்டாப் மூலமாக நீங்கள் லைவ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டூல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக பண்ணும்போது ஒன்று நீங்கள் வந்து வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் நீங்கள் லைவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹரிசாண்டல் ஃபார்மேட்டில் நீங்கள் லைவ் பண்ணலாம். ஏதாவது ஒன்றில் தான் பண்ண முடியும். நீங்கள் அப்படி இல்லை நான் வந்து மற்ற லைவும் பண்ணணும் ஒரே நேரத்தில் வந்து நான் 2 இதுலேயும் லைவ் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு உள்ள ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் மூலமாக டூல் மூலமாக தான் நீங்கள் பண்ண முடியும். ஆனால் யூடியூப்பில் இப்போ என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரு லைவ் நீங்கள் பண்ணால் போதும். உங்களுடைய அந்த ஒரே லைவை யூடியூப் வந்து இந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஃபார்மேட்லேயும் அது ஒரு பக்கம் லைவ் போயிட்டுருக்கும். அதே வீடியோ உங்களுடைய சைட்லேருந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா எந்த இதுவுமே இல்லாமல் அது வெர்டிக்கல் ஃபார்மேட்லேயும் லைவ் போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லைவ் தான் போட்டுட்ருப்பீங்க. ஆனால் யூடியூப் வந்து அதை 2ஆக பிரித்து ஒரே நேரத்தில் 2 விதமான ஆடியன்ஸ், அதாவது
ஹரிசாண்டலில் இப்படி இந்த மாதிரி மொபைல் வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் பார்க்கலாம், வெர்டிக்கலாக அந்த ஷார்ட்ஸ் இருக்குல்லையே அந்த இதில் பார்க்குற மாதிரியும் பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய ஒரே லைவை அது ரெண்டாக பிரித்து கொண்டு கொடுக்க போகுது. இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆடியன்ஸை வியூவர்ஸை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை அது கொடுக்க போகுது. இந்த லைவ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதிகமான பேர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த லைவ் மூலமாக வந்து மக்களை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து யூடியூப் நம்புகிறாங்க. அதனால் பொதுவாக வந்து இந்த லைவில் பேசணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வீடியோ இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன், அதை எடிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஒருவேளை நான் தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக அதுக்கப்புறம் எடிட் பண்ணும்போது சரி பண்ணிக்கலாம். ஆனால் லைவில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று தப்பாக பேசிட்டாலோ நம்ம ஆரம்பிக்கும்போது ஏதாவது தப்பாக சொல்லிட்டாலோ வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை தான். அதனால் யூடியூப்பில் நீங்கள் லைவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் இமீடியட்டாக வந்து லைவ் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத ஆன் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைவில் போயிட்டு இருக்கும்போது அது உங்களுடைய வீடியோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து அது காட்டும். ஸோ நீங்கள் பேசும்போது லைவில் பேசுகிற மாதிரியே அது எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், எப்படி இருக்கும், ஒரு மெசேஜ் வந்தால் எப்படி இருக்கும், ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக ஒரு டொனேஷன் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அது காட்டும். ஸோ நீங்கள் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் பழகிட்டு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓகே இனி வந்து சூப்பராக நான் லைவில் பேசிடலாம், எனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இமீடியட்டாக வந்து அந்த ப்ராக்டிஸ் மோட்லேருந்து லைவ் மோடுக்கு மாறிக்கலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து யூடியூப்பில் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஆசை, ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரில, என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரில. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு சில ஃபீச்சர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா யூடியூப்பில் பிளேயபிள்ஸ் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டியான கேம்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு சில நேரத்தில் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலே கூட அந்த பிளேயபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்புக்குள்ளே கேம் விளாடக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேமை எடுத்துகிட்டு நீங்கள் யூடியூப்பில் வேறு ஏதோ ஒரு கேமை இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், அதிலே கேம் இருக்கும். நீங்களே ஜஸ்ட் உள்ளே போய் அந்த பிளேபிள் எடுத்து ஏதாவது ஒரு கேம் அப்படியே விளையாடி நீங்கள் அப்படியே என்ன செய்யலாம்னா லைவ் பண்ணலாம். ஸோ யூடியூப்பில் வந்து ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கான ஒரு ஃபீச்சராக இது இருக்கும். அடுத்ததாக பொதுவாக வந்து இந்த மாதிரி நம்ம லைவ் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா லைவில் நம்ம பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு வந்து ஒரு ஆடு வந்துடும். அப்படி ஆடு வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளோவை வந்து பாதிக்கும். அதை வந்து நிறைய கிரியேட்டர்ஸே விரும்புறதில்லை. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் வந்து யூடியூப்பில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ நீங்கள் லைவ் பேசிகிட்டு இருப்பீங்க, ஆனால் வந்து ஆடு வந்து முழுசாக உங்களுடைய வீடியோவை மறைக்காமல் ஒரு சைடில் மட்டும் வரும். உங்களுடைய வீடியோ ஒரு சைடுக்கு ஒதுங்கிடும், ஆடு வந்து இன்னொரு சைடில் வரும். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆடோடைய சவுண்டு தான் வந்து ப்ரையாரிட்டைஸ் ஆகி வர ஆரம்பிக்கும். அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆடோடைய சவுண்டு வேண்டாம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆடோடைய சவுண்டை வந்து மியூட் பண்ணிக்கலாம். அந்த சிச்சுவேஷனில் ஆடு வந்து ஃபுல்லாக ஓட தான் செய்யும், ஆனால் சவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சவுண்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்களோ அதுதான் அவங்களுக்கு கேட்டுட்ருக்கோம். இந்த விதத்தில் உங்களுடைய லைவ் வந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல், நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் வியூவர்ஸ் வந்து தொடர்ந்து அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த புது ஆட் ஃபார்மேட்டை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது ஏற்கனவே வந்து யூடியூப்பில் ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு, பட் ஆனாலும் கூட அவங்க இதில் அதை சொல்லியிருக்கிறாங்க. யூடியூப்பில் வந்து பிராண்டு பார்ட்னர்ஷிப், அதாவது மற்ற பிராண்ட் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவீங்களே உங்களுடைய யூடியூப் சேனலில். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க. அதாவது முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வீடியோவுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவில் நீங்கள் வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் பற்றி, அந்த பிராண்டு பற்றி அல்லது அந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் பேசியிருப்பீங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிராண்டு கூட நீங்கள் வந்து ஒரு டீல் பண்ணி அந்த பிராண்டு பற்றியோ ப்ராடக்ட் பற்றியோ நீங்கள் அதில் பேசியிருப்பீங்க. இப்போ 5 வருஷம் கழித்து அந்த பிராண்டோ அல்லது அந்த ப்ராடக்ட்டோ கம்ப்ளீட்டாக வந்து irrelevant ஆகிருக்கும். மேபி ஒரு சில நேரத்தில் ஒரு சில ப்ராடக்டே இல்லாமல் கூட போயிருக்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வீடியோவில் நீங்கள் பேசின அதே ப்ராடக்ட் பற்றி இன்னும் அதில் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் யூடியூப்பில் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ நீங்கள் பேசும்போது நீங்கள் அந்த பிராண்டு பற்றியோ ப்ராடக்ட் பற்றியோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வீடியோ வந்து நீங்கள் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஃபுல்லாக பேசி முடிச்சிட்டு நீங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்லாட்டை வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோவில் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். இத்தனை செகண்டுக்கு அப்படின்னு சொல்லி அல்லது இத்தனை நிமிஷத்துக்குன்னு சொல்லி இன்சர்ட் பண்ணி அந்த வீடியோவை தனியாக எடுத்து நீங்கள் ஒரு பிராண்டை பற்றியோ ப்ராடக்ட் பற்றியோ தனியாக பேசி அதை வந்து ஒரு அன்லிஸ்டட் வீடியோவாக யூடியூப்பில் போட்டுட்டு அந்த பர்டிகுலர் டைம் வரும்போது அந்த வீடியோ வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி நீங்கள் உள்ள செட்டிங் வச்சிடலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா
நீங்கள் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பீங்க. பட் அந்த பர்டிகுலர் டைம் வரும்போது நீங்கள் வந்து இந்த வீடியோவை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் இடையில இருந்து அந்த பிராண்டு அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் தொடர்ந்து அதே பழைய விஷயத்தை பற்றி நீங்கள் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு பிராண்டு பற்றியோ ப்ராடக்ட் பற்றியோ நீங்கள் பேசியிருக்கிற இன்னொரு வீடியோவை அதில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கும் வந்து நீங்கள் கரண்ட்டாக லேட்டஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்டை பிராண்டை வந்து எப்போவுமே வந்து உங்களுடைய வீடியோஸில் வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து யூடியூப்பில் வீடியோ க்ரியேட் பண்ணுறவங்க வந்து தொடர்ந்து இந்த பிராண்ட் டீலர்ஷிப் மூலமாக வந்து தொடர்ந்து அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து யூடியூப் இதில் ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி தான் ஷார்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராண்டினுடைய லிங்க்கை வந்து நீங்களே கொடுக்கலாம். என்ன ப்ராடக்ட் பற்றி நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த லிங்க்கை வந்து நீங்களே கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசியிருக்கிற அந்த பிராண்டினுடைய லிங்க் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வரும். ஒருவேளை நீங்கள் வந்து எந்த ஒரு பிராண்டையும் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் வீடியோவில் பேசாமல் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்ப்ளே ஆகும். மேபி ஃபியூச்சரில் வந்து அந்த ப்ராடக்ட் வேண்டாம், வேற ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்ததான் அந்த பிராண்ட் கனெக்ஷன்ஸில் வந்து பார்க்கும்போது ஏற்கனவே யூடியூப்பில் வந்து நீங்கள் மானிட்டைஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிராண்ட் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு டேப் ஒன்று இருக்கும். அதில் போய் நீங்கள் உங்களுடைய சேனலை பற்றின ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அப்போ உங்களுடைய சேனலை பற்றின ஒரு டீட்டெயில் வந்து ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். இந்த பேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து அவங்க பிராண்டுக்கு ஒரு சில ஆக்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த பிளாட்ஃபார்ம் உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க எந்த சேனல் கூட வந்து அவங்க கொலாபரேட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் அவங்களுக்கு காட்டும். அப்போ அதில் வந்து உங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் என்ன வீடியோ போட்டிருக்கிறீங்க, எந்த வீடியோ நல்லா ஓடி இருக்குது, உங்களுடைய ஆடியன்ஸ் யார், அவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க, எத்தனை வயசு அவங்களுக்கு, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா முன்னாடி வந்து பிராண்டு மட்டும்தான் உங்களை பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கும் வந்து பிராண்டை பார்க்க முடியும். ஸோ என்னென்ன பிராண்டு வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் கூட ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரியான பிராண்டு கூட வந்து நீங்கள் கொலாபரேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி யூடியூபே வந்து பிராண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த பிராண்டெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த பிராண்டை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ போடும்போது ஒரு சில டீல்ஸ் எல்லாமே நீங்கள் பேசலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த பிராண்டு டீல் மூலமாக அதிகமான பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் யூடியூப் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. கடைசியாக யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ போடும்போது ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து டேக் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டை டேக் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் நம்ம ப்ராடக்ட் டேக் பண்ணியிருப்போம், ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேக் பண்ண ப்ராடக்ட் வந்து அந்த ஸ்டோர்லேயே இருக்காது, இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நம்ம ப்ராடக்ட்டை டேக் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. அதை கிளிக் பண்ணாலும் அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிரச்சனை வந்து யூடியூப்பில் அந்த டேக் பண்ணுறதுல இருக்குது. அதனால் யூடியூப்லேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ப்ராடக்ட் டேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்துருக்காங்க. நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோவில் போய் அதை எனேபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஏன்னா ஒரு சில வீடியோஸில் ஒரு சில நபர்கள் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் பேசும்போது யூடியூப் வந்து அதையே ஏஐ மூலமாக கண்டுபிடிச்சி அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து அது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டை வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது யூடியூப்பில் வந்து டேக் பண்ணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை அவங்க வாங்கினாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அது வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த யூடியூப் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். யூடியூப்பில் கொண்டு வர போகிற அந்த புதுவிதமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதிகமான ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு வந்து இன்னும் அதிகமாக நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அதோட நம்மளுடைய சேனல் இன்னும் நல்லா வளரவும் இன்னும் அதிகமான பணம் சம்பாதிக்கவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகி கொடுக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் செய்கிறது, அதை எப்படி எனேபிள் பண்ணுறது, அல்லது அதை வந்து நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான டியூட்டோரியல் எல்லாமே வந்து நம்முடைய சேனலில் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நான் அதை பற்றி போடுவேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சந்தேகங்களை கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.